ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஜே குயின் ஹனியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தேனை வந்து ஃபுல் ப்ராசஸ், நம்ம தேன் எடுக்கிறதுலேருந்து கடைசியில் தேன் வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம அக்மாக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிற வரைக்கும் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தேன் நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரியான தேன் பெட்டி வந்து நம்ம போட்டுருவோம், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் போட்டு எடுக்கிறோம். இது வந்து தேன் வந்து பீஸ் வந்து ஒவ்வொரு அறையிலையும் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தேனை எடுத்து கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேனில் நம்ம கொண்டு வரோம். கேன்லேருந்து திரும்ப நம்ம பக்கெட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தான் டெக்னிக்கல் சப்போர்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கவர்மெண்ட் ஒரு யூனிவர்சிட்டியாக நமக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்காக நம்ம இது பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ ஃபில்டர் தான் பண்ணுறோம். ப்ரீ ஃபில்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பீஸ் இருக்கும், தேனீ இருக்கும், போலன் இருக்கும், மெழுகு இருக்கும். இப்போ தேன்லேருந்து இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கும் பார்த்துக்கோங்க. அதில் சின்ன டஸ்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதை ப்ரீ ஃபில்டர் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம உள்ளாடி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு விடுவோம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா டபுள் லேயர் ஜாக்கெட் வரும். ஒரு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் இருக்கும், இன்னொரு லேயரில் பார்த்திங்கன்னா உள்ளாடி வந்து தேன் இருக்கும். இந்த தேன் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 65 டிகிரிக்கு மேலே ஹீட் ஆகும். ஆனால் தேன் வந்து கரெக்டாக 65 டிகிரிக்கு உள்ளாடி தான் ஹீட் ஆகும். ஏன்னா அதுக்கு உள்ளாடி வந்து நமக்கு இந்த டெம்பரேச்சர் பார்க்கக்கூடிய சென்சார் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 65 டிகிரி வரைக்கும் நம்ம ஹனி வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பண்ணக்கூடியது வந்து 60 வரை தான் நம்ம பண்ணுவோம். அதிகபட்சமாக ஒரு 61, 62 வரை போவோம். 65க்கே நம்ம போக மாட்டோம். இப்போ இது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஹனி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்க பார்த்திங்கன்னா, இப்போ மொத்தம் வந்து ஒரு 400 கிலோ ஹனி வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நான் நேரம் சொன்னேன் டபுள் ஜாக்கெட் மெத்தட், அதே தான். இதுக்குள்ளாடி தண்ணி இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா 42 லிட்டர் தண்ணி பிடிக்கும் இதில். இது வந்து 100 கிலோ கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மிஷின். இந்த இருக்குல்ல டெம்பரேச்சர் பார்க்கக்கூடியது. இப்போ 48 இருக்குது. வெறும் நார்மல் வாட்டர் 48 இருக்குது. இப்போ நம்ம ஹனி உள்ளே விட்டதுமே நமக்கு இது வந்து ஹனி நம்ம உள்ளே விட்டதுமே இது கம்மியாயிடும். இங்கே இருக்கக்கூடிய ஹனி எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறது, அதாவது ஃபார்மர்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட தான் கொண்டு வராங்க. நம்மக்கிட்ட மிஷின் இருக்கிறதுனால நம்ம எல்லாேருக்கும் ஹனி வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு கிலோ வந்து 15 ரூபா. மிஷின் வந்து நமக்கு ரன் ஆகிட்ருக்கு. இந்த மிஷின் வந்து நம்ம இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது வந்து நுரை நிறைய வரும் பார்த்துக்கோங்க இந்த மிஷினில். என்ன நுரை அது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அந்த நுரைங்கிறது மாய்ச்சர் தான், ஈரப்பதமும் அதில் இருக்கக்கூடிய மெழுகும் சேர்ந்து நமக்கு இப்போ மேலே இந்த மாதிரி வரும். அதாவது இந்த ஈரப்பதம் தான் என்னன்னா ஈஸ்ட்டை உருவாக்கும். அதாவது நமக்கு இந்த ஃபெர்மெண்டேஷன் இருக்குல்ல, அடுத்த லெவலுக்கு அது கொண்டு போகும், நொதிக்க வைக்குங்க. பார்த்திங்கன்னா 61 டிகிரிக்கு ஆயிடுச்சு. நம்ம அப்படி நொதிக்க வைக்கிறதுனால என்ன ஆகும்னா தேன் வந்து கெட்டு போக ஆரம்பிக்கும். நம்ம அதுக்கு முன்னாடியே ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்ததுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த மாதிரியான நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அதில் கூட ஈரப்பதம் வந்து ரெடியூஸ் ஆகிரும். அக்மார்க் தேனை பொறுத்தளவில் ஈரப்பதம் வந்து ரெடியூஸ் ஆனால் தான் அவங்க அக்மார்க் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அக்மார்க் பொறுத்தளவில் ஒரு 12 வகையான டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த 12 டெஸ்ட்லேயும் பாஸ் ஆனால் தான் அக்மார்க் லேபிளே கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு அக்மார்க்னால் என்னன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும். சரி, இந்த டாபிக் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நுரை எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இது எல்லாமே வேஸ்ட்டுன்னா திரும்ப வந்து ஹனி பீக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம், சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். இது வந்து திரும்ப சாப்பிட்டு இதை வந்து ப்யூரிஃபை பண்ணி அது நமக்கு ஃப்ளவரிங் சீசன் இல்லாத டைம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபேமிலியை வந்து அது வந்து காப்பாற்றிக்கும். இப்போ நம்ம ஹனி நம்ம ப்ராசஸ் பண்ணோன்னா 100 கிலோ நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு போட்டோன்னா அக்மார்க்கு ஹனிக்கு நம்ம ஸ்டேஜில் நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹனியோட அடர்த்தியை பொறுத்து, அதாவது இந்த டென்சிட்டியை பொறுத்து இது வந்து வேரியேஷன் ஆகும். அது பார்த்திங்கன்னா அக்மார்க் ஹனின்னா 12 கிலோவும் கம்மியாகும், 10 கிலோ வரைக்கும் கம்மியாகும்.
அந்த ஹனியை பொறுத்து வேரியேஷன் வரும். இப்போ நார்மலாக நிறைய பேர் ப்ராசஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் 21, 21.5 அந்த மாதிரிலாம் இருக்கும். 21, 21.5 இருக்கும். இப்போ அந்த ஹனி பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துலேயே நமக்கு வந்து இதாயிரும், கெட்டு போகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். உங்களுக்கே தெரியும், உணவுப் பொருளில் கெட்டு போகாத உணவுப் பொருள் ஹனி. ஆனால் அந்த ஹனி கெட்டு போகணும்னா அப்போ எதனாலன்னா மாய்ச்சர் அதிகமாக இருக்கிறனால. நிறைய பேர் தொழில் நோக்கு லாபத்துக்காக அப்படி பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி ஆக்சுவலாக உண்மையிலேயே பண்ணுறது கிடையாது. ஏதோ ஒரு சிலர் பண்ணுறதுனால எல்லாருக்கும் அந்த கெட்ட பேர் வருது. ஆமாம். இந்த ஹனி பார்த்திங்கன்னா இப்போ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம அதிலிருந்து அந்த வேஸ்ட் மெட்டீரியலான அந்த பபுள்ஸுக்கு நுரை எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். எடுத்த பிறகு நம்ம இப்போ மாய்ச்சர் ரெடியூசருக்காக விட போகிறோம். ஃபஸ்ட்டு டேங்க்லேருந்து நேராக மோட்டருக்கு வருது. மோட்டர்லேருந்து நேராக நமக்கு வந்து மாய்ச்சர் ரெடியூசருக்கு போகுது. மாய்ச்சர் ரெடியூசரில் வந்து என்ன நடக்குன்னா, ஹீட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ப்ளோவர் இருக்குது. இந்த ப்ளோவர் வந்து என்ன பண்ணுன்னா, ஹீட்டை வந்து ஹீட்ருக்க உள்ளாடி வந்து காற்றை வந்து ஹீட்ருக்க உள்ளாடி வந்து ட்ராவல் பண்ணி நேராக நமக்கு பார்த்திங்கன்னா மாய்ச்சர் ரெடியூசர் மிஷினுக்கு உள்ளாடி வருது. அதுக்கு உள்ளாடி பார்த்திங்கன்னா தேன் வந்து லேயராக விடும். நம்ம இந்த ஃபால்ஸ் மாதிரி லேயராக விடும். அதில் நான் இப்போ பார்க்குறேன்ல, நம்ம அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து ட்ராப்பாக கீழே வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எவாப்ரேஷன் ஆகி நிறைய ஹனி போயிடும். ஹனி இல்லை, வாட்டர் வந்து போயிடும். அப்படி போனதுக்கு அப்புறமும் என்ன பண்ணுன்னா, இந்த ட்ராப் எல்லாமே கொஞ்சமாக கலெக்ட் ஆகி அதில் வந்து சொட்டு சொட்டாக விழுந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு வேஸ்ட்டு தான் அது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாய்ச்சர் ரெடியூசருக்கு நம்ம போட்டு மிஷினை விட்டு ஓட விட்டோம். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா 20% மாய்ச்சர் வந்து மாய்ச்சர் ரெடியூசர் ஆகி ஹனி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக வந்து டேங்க்குக்கு மாற்றுறோம். ஆனால் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த ஹனியில் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணும்போது எவ்வளோ ஹீட் ஆகுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது வந்து 65 85 ஆனாலும் தெரியாது. அதனாலேயும் ஹனி வந்து நம்ம எதுக்காக சாப்பிட்றோன்னா, ஹனியில் ஏகப்பட்ட விட்டமின்ஸ், மினரல்ஸு நிறைய இருக்குதுல்ல. இது எல்லாமே வந்து அதிகப்படியான ஹீட் ஆனாலும் போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். 65 டிகிரிக்கு மேலே ப்ராசஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 20 ஹால் இருக்குது. இனி இந்த ஹனி வந்து இந்த டெம்பரேச்சரில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கரெக்டாக நம்ம மிஷின் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டருக்கு மாற்றுவோம். மாய்ச்சர் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் பக்கா ஃபில்ட்ரு, மைக்ரோ ஃபில்ட்ரு இருக்குது. மைக்ரோ ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணி ஹனியை வந்து நேராக என்ன பண்ணுறோன்னா டேங்குக்கு மாற்றுவோம். எந்த ஹீட்லனா இந்த டெம்பரேச்சர் தான் 20 ஹால் இந்த மாதிரி ஸ்டேஜில் நாங்கள் ஆக்குவோம். அப்படின்னா இது வந்து ஹனி வந்து ஹீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கூட லூஸாக இருக்கும். இந்த ஹனி வந்து எனக்கு ஹீட் ஆற என்னாகன்னா திக்னஸ் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். திக்னஸ் அதிகரிக்குன்னா 19.75 19.5 அந்த மாதிரி வரும். இந்த இருக்குல்ல, இதில் தான் நம்ம மாய்ச்சர் செக் பண்ணுறோம். இந்த மிஷினில் பார்த்து தான் நம்ம அக்மார்க் ஆஃபீஸுக்கு கொடுக்குறோம். ஆனால் அக்மார்க் ஆஃபீஸுக்கு கொடுக்குறது பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் அதிகமாக இருக்குமே தவிர மற்ற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மோட்டர் பம்ப் பண்ணிட்டோமா, இனி நேரம் இந்த ஃபில்டருக்கு வந்துடும். நான் நேரம் சொன்னேன் இல்லை, அது மாதிரி இந்த ஃபில்டருக்கு வந்துடும். இந்த ஃபில்டர்லேருந்து தான் நேராக நமக்கு வந்து அடுத்து வந்து நேராக டேங்க்குக்கு போகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேரம் வந்து ஃப்ரீ ஃபில்டர் பண்ணோம்ல, அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது முருங்கைத்தேன், முருங்கைப்பூ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஸ் இருக்குது, அதாவது நம்ம தேனி இருக்குல்ல, தேனி இருக்குது, சின்ன சின்ன இலை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெழுகு இருக்குது. பார்த்திங்களா, மெழுகு இருக்குல்ல, மெழுகு இருக்குது, இலை இருக்குது. ஆமாம், மக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, தேன் வந்து நமக்கு எப்பவுமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும், அதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. நமக்கே தெரியும், ஒரு பேக்கெட் பால், ஒரு பசும்பால் இன்னைக்கு வாங்கினோன்னா மத்தியானம் அதாவது ப்ராசஸ் பண்ணலை, என்னென்னா அதை சூடு பண்ணி காய்ச்சாமல் பால் வச்சுருந்தோன்னா சாயந்தரத்துக்குள்ளாடி கெட்டு போயிடும். அதே இது காய்ச்சி வச்சுருந்தோன்னா நைட்டு வரைக்கும் நமக்கு இருக்கும். புரியுதா? அதே மாதிரி தான் தேனும். நம்ம வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி வைக்கிறதுனால ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அதுக்கு மாய்ச்சர் ரெடியூசர் ஆகும். அதாவது ஒரிஜினல் ப்ராடக்ட்டு அதுக்கு வந்து கரெக்டான ப்ராசஸில் நம்ம பண்ணலைன்னா தேன் வந்து கெட்டு போயிடும். இந்த இடத்துல நம்ம பிராண்டு, இதுதான் பிராண்டு, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட டெக்னிக்கல் சப்போர்ட்டோட குயின் ஹனிங்கிற பிராண்டு. இந்த
பிராண்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அக்மார்க் டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து உட்படுத்துகிறோம். அது வந்து நம்ம என்னென்ன டெஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அடல்ட்ரேஷன் டெஸ்ட்டு. 2வது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பி பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் டெஸ்ட்டு. அதில் மொத்தம் வந்து 12 வகையான டெஸ்ட் வரும். இதுதான் அக்மார்க் லேபிளு. அக்மார்க் லேபிள் வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது சும்மா யார் வேணாலும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி வாங்க முடியாது. இப்போ நான் ஒரு 200 கிலோலேருந்து 600 கிலோ வரைக்கும் ஒரு லாட்டு போடலாம். 600 கிலோவில் எனக்கு எவ்வளோ 1 கிலோ வேணும், எவ்வளோ அரை கிலோ ஸ்டிக்கர் வேணும், எவ்வளவு 1/4 கிலோ வேணும், எவ்வளோ 100 கிராம் வேணும், எவ்வளோ 50 கிலோ வேணும்னு சொல்லி அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. மென்ஷன் பண்ணி தான் அவங்க வந்து இங்கே வந்து இந்த லாட்லேருந்து சாம்பிள் டெஸ்ட் எடுத்து அந்த அரை கிலோ எடுப்பாங்க, 2 டெஸ்ட் எடுத்து அவங்க ஆஃபீஸுக்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி தான் அதுக்கெல்லாமே உட்படுத்தி கொடுக்குறது. அதனால அக்மார்க் வந்து ஒரிஜினலுங்கிறது. நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து ஃபார்மர்ஸ் டே ப்ரோக்ராம் போயிருந்தோம். அப்போ வந்து நம்ம ஹனியை வந்து எல்லாருக்குமே வந்து டேஸ்ட் பண்ண நம்ம கொடுக்குறோம். எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஹனி நல்லா இருக்குன்னு சொல்லி ஹனி நம்மள்ட்ட இருந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து சப்போர்ட் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹனியோட பியூரிட்டி நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியே நமக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார்மர்ஸ் டே வந்து ப்ரோக்ராம் வந்து மொத்தம் 4 நாள் நடந்துச்சு. சாம்பிள் பார்த்த எல்லாருமே ஹனி வந்து வாங்கினாங்க. இல்லை நாங்கள் வேறு இடத்துல ஹனி வாங்கிட்டோம், இப்போ இருக்குது, 2வது வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே விசிட்டிங் கார்டு வாங்கினாங்க. வாங்கிட்டு ஹனி வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அக்டோபர் நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹனி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. இந்த அக்மார்க் ஹனி வந்து கிறிஸ்டல் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். ஏன் கிறிஸ்டல் ஆகுதுன்னா, இந்த ஹனிக்குள்ளாடியே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு சேஞ்சஸ் நடக்கும். என்னென்னா குளுக்கோஸ் வந்து கீழே போய் டெண்ட் ஆகும். சிஜே குயின் ஹனி. இது ஒரு தொழில் நோக்கம் மட்டுமல்ல, சமுதாயத்தில் உள்ள அனைவரும் தேனை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும்.